மக்களே, நேத்து தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக ஏதாவது ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு ஸ்டோரியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிமளன் அண்ட் கோ அந்த மூவி எப்படி இருந்தது, அந்த மூவியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிருங்க. நிறைய பேர் பண்ணாம பாக்குறீங்க. அதை பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் இந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கேன். அந்த இலக்கை நெருங்கிறதுக்கு உங்களோட உதவி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்பா, அம்மா, 2 பெண்கள். ஓகே, அதுல அப்பாவாக ஜெயராம் அவர்கள், அவருடைய பேர் வந்து பரிமளம். ஒய்ஃபாக வந்து பாத்தீங்கன்னா ஊர்வசி மேடம், அவங்களோட பேர் வந்து சுதந்திரம். 2 பொண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சஞ்சனா, அவங்களுக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி. 2வது பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனந்திகா, அவங்களோட பேர் வந்து மதுமிதா. இந்த ஃபேமிலி ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்க. அதுல ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தா அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நானும் அப்படிதான் இருக்கேன். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆணி அடிக்கூடாதுன்னுவாங்க. தண்ணி போட்டா தண்ணி ஆஃப் பண்ணணும். ஒருவேளை தண்ணியை போட்டு அந்த மோட்டர் ஆஃப் பண்ணலன்னா அவங்க மேல இருந்து ஓனர் வந்து கத்துறதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரெகுலர் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை அங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வீட்டோட ஓனர் தான் யோகி பாபு. ஸோ யோகி பாபுவோட வீட்டுல தான் இவங்க வாடகை இருக்கிறாங்க. அதுல இந்தந்த சம்பவங்கள் ஓனரு, அதுக்கப்புறம் அந்த வாடகை வீட்டார் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல குறிப்பா ஒரு அக்கா தங்கச்சிங்க ஒரு வீட்டுல இருந்தா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்கல்ல, அவங்க அக்கா தங்கச்சியை வச்சு செய்யறது, தங்கச்சி அக்காவை வச்சு செய்யறதுன்ற மாதிரி அந்த அனந்திகா மற்றும் சஞ்சனாக்கிடையே நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க இவங்க மேல வெறுப்பேத்துறது, இவங்க அவங்களை வெறுப்பேத்துறதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஓகே, அந்த ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றாரு ஒருத்தர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாண்டி மாஸ்டர். சாண்டிக்கு ஒரு வில்லன் ரோல், ஒரு இந்த மாதிரி ஒரு வில்லன் ரேஞ்சில் அந்த மாதிரி ரோல் கொடுத்துட்டா சாண்டி மேட்டர் வர வர பிச்சு தள்ளுறார். அந்த மாதிரி ஒரு ரோலு. அதுல ஒரு பொண்ணை சைட் அடிக்க வர்றார். அனந்திகா, அந்த 2வது பொண்ணை, யாருன்னா மதுமிதா அப்படின்ற பொண்ணை சைட் அடிக்க வராரு. சைட் அடிக்கும் போது அவர் ஒரு ரவுடி, சாண்டின்ற ஒரு ரவுடி. அவர் வந்து என்ன பண்றாரு, இவங்களை வந்து பல டென்ஷன் பண்றது, போகும்போதெல்லாம் ஏதாவது சொல்றது, இந்த மாதிரி எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற, இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃப்ளோட் பண்றேன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. இனிஷியலா பிடிக்காத மாதிரி நமக்கு ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து வீட்டில் வந்து சொன்ன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா சஞ்சனா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு அராத்து மாதிரி போயிட்டு சம்பவம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எச்சரிச்சுட்டு வருவாங்க. எச்சரிச்சுட்டு வந்த உடனே இவங்கிட்ட சண்டையை வச்சுக்கிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியுமா, இந்த ஊர்ல வாழ முடியுமா, இவன் வேற மோசமான ஆளு வந்து என்னென்ன பண்ணுவான் போது குடும்பமா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஊர்ல நம்ம நிம்மதியா இருக்கணும்னா சாண்டியை கொல்லணும். சாண்டியை கொன்னாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி முடிவு எடுத்துக்கிறாங்க. முடிவு எடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா சாண்டி கொல்லப்பட்டிருக்கார். வில்லனான சாண்டி கொல்லப்படுறார். அவரை யார் கொன்னது அப்படின்றதுதான் அடுத்த கதைக்களமா டிராவல் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஹைலைட் ஆஃப் த மூமெண்ட் என்னன்னா, இப்போ கொன்றுவாங்க, இவங்களுக்கும் தெரிஞ்சிடும், இந்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஃபேமிலியில யார் கொன்னா, இவங்க இந்த மாதிரி கொன்னுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த 4 பேர்ல யார் கொன்னா அப்படின்றது தான் கேள்வியே. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மூமெண்ட்டே அதுதான். யார் அந்த 4 பேர்ல கொன்னா அப்படின்னும் போது மாத்தி மாத்தி நான் கொல்ல அப்படின்னுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் மாத்தி மாத்தி நான் கொல்லன்னு சொன்னாங்க. ஆனா அந்த குடும்பத்துல தான் யாரோ ஒருத்தர் கொண்டு இருக்காங்க. யார் அது அப்படின்ற விறுவிறுப்பா எடுத்துட்டு போவாங்க. நல்லாவே இருந்தது. சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும், யார் தான் கொன்னாங்க, எதனாலதான் கொன்னாங்க. இதுல ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்றவர் தான் மிஸ்கின் அவர்கள். அவர் பயங்கரமா அந்த ரோலை பண்ணியிருக்கிறார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சூப்பரா பண்ணியிருக்கிறார் மிஸ்கின். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரவுடியை கொண்டாங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும்ல. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் சைட்ல வந்து அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த கஞ்சாலாம் நடக்கும் இல்லையா, அதுல இருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது. அதெல்லாம் மீறி போலீஸ் அதிகாரி கரெக்டா தான் கண்டுபிடிக்கிறாரா, கரெக்டா தான் செயல்படுறாரான்ற மாதிரி இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த குடும்பத்து மேல சந்தேகம் வருது. போலீஸார் வந்து அந்த குடும்பத்தை தேடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த குடும்பம் வீட்டுல இல்லை, அவங்க வெளியே போயிடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயமாக வெளியே போயிடுறாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிற நேரத்துல நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. ஒரு கொலையை தாண்டி நிறைய கொலைகள் மாத்தி 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 நடந்துட்டு இருக்கு. அந்த கொலைகளை போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதுல இந்த குடும்பம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதுதான் செகண்ட் ஹாஃபே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் யாரு கொன்னான்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாயிண்ட்ல ரிவீல் பண்ணிருவாங்க, கொன்னது யாருன்னு தெரிய வரும். அது ஒரு பெரிய ஷாக்கரா இருந்திருக்கிறோம். இதுல குறிப்பா
ஜெயராம் சார் அவருடைய கேரக்டரை சூப்பரா நெயில் பண்ணியிருக்கிறார், பக்காவா பிளே பண்ணியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த கரெக்டா பிளான் பண்ணி பண்ற மைண்ட் செட்டா இருக்கட்டும்ன்ற மாதிரி செமையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஊர்வசி மேடம் அவங்களுடைய அந்த இப்போ ஒரு ஃபேமிலினா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கனமா வாழக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. அம்மா ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க நிறைய கவுண்டர் போற ஊர்வசி மேம் இருந்தாவே அந்த படத்துல நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும், டப்பு டப்புன்னு அவங்க கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இதெல்லாம் வருது, நல்லா இருந்தது. நம்ம ஒரு ஃபேமிலியா போய் பார்க்கும்போது கூட அவங்க பேசுற சீன்ஸ் எல்லாமே சிரிக்கும்படியாக இருக்கு. என்னதான் வந்து ஒரு கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் அது இதுவா இருந்தாலுமே அதுல காமெடி எலிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சூப்பரா அவங்க பிளேஸ் பண்ணி பல இடத்துல போட்டதெல்லாம் பயங்கரமா இருந்திருக்குது. ஒரு பாயிண்ட்ல ரிவீல் ஆகும்போது யார் தான் கொலை பண்ணாங்கன்னு ரிவீல் ஆகும்போது தான் இன்னும் நிறைய ட்விஸ்ட் தெரியும் நமக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டு வருவாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணது அந்த ஃபேமிலியில இருக்கிற நபர்கள் தான் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலி நபரை காப்பாத்துறதுக்காக சில பல சுச்சுவேஷன்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் இந்த படத்தை எடுத்துட்டு போய் கிளைமேக்ஸ்ல பயங்கரமா பினிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு டவுட் வந்துருந்து, இந்த குடும்பத்துல யாரோ கொலை பண்ணாங்கன்னாலுமே ஆனாலுமே அவங்களால இதை முழுசா பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை அழகா எடுத்துட்டு போய் ஃபைனல்ல ரிவீல் பண்ணாங்க. ரிவீல் பண்ணதும் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கஞ்சா இது இந்த போதை பொருட்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அதனால எவ்வளவு பாதிப்புகள் அந்த குடும்பத்தினர் அனுபவிக்கிறாங்க, அதை சுத்தி இருக்கிறவங்களாம் அனுபவிக்கிறாங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதுலயும் ஒரு போலீஸ் அதிகாரியா மிஸ்கின் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு பாயிண்ட்ல அந்த அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியில இந்த மாதிரி எனக்கு இந்த எவனுக்கும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அவர் பண்ண விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா இந்த கஞ்சாவை ஒழிக்கணும், இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் டிராவல் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவான மாதிரி இருக்கும். பட் அவங்க சொல்ல வந்த கருத்து எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த கருத்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே செயல்பட்டா இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரியா தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம், அந்த மாதிரி எல்லாருமே செயல்பட்டா இந்த லஞ்சம் கிஞ்சம் இதெல்லாம் வாங்காம இது நடக்கக்கூடாதுப்பா, நம்ம காசு பார்க்காம இதை தவிர்க்கணும், இதனால ஒரு பெரிய விளைவுகள் பல மக்கள்ல பாதிக்குது அப்படின்றத நினைச்சு பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். பட் நீங்க படத்தை போய் என்ஜாய் பண்ணணுமா, என்ஜாய் பண்றதுக்கு ஃபன் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சீரியஸா எடுத்துட்டு போனோமா, சீரியஸா எடுத்துட்டு போற எலமெண்ட் இருக்கு. குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் ரியாலிட்டியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரீசெண்டா கருப்புக்கு அப்புறம் வந்த நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படமாவே இருக்கு. கருப்பு படம் வந்து மெஜாரிட்டியா அந்த ஸ்கிரீன் பேஸ் பிடிச்சதால நல்ல படங்கள் அடுத்து வந்தாலுமே அதுக்கான ஸ்கிரீன் பேஸ் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அந்த வகையில கருப்பும் நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் பார்த்த பிளாஸ்ட்டுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுலயும் பெருசா வந்து பாட்டெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல, ஒரு 2 சாங்கும் நம்ம தான் இருக்கு. இதுல பூர்ணிமா அவர்கள் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க, அது செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. கடைசியில அதுலதான் ஒரு பெரிய ஷாக்கரே இருக்கும் அந்த 2வது பொண்ணுக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி அந்த ஷாக்கர்ல இருந்து அவங்க எப்படி மீள்றாங்க. சின்ன சின்ன இந்த ஃபேமிலி நடக்கிற சம்பவங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. இதையும் நீங்க மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட தரப்பு. ஸோ மறக்காம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.